வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. 2025 வருகிற பிப்ரவரி 2025 வந்து பிராத்மிக் தேர்வு நடக்க இருக்குது. ஏற்கனவே வந்து சக்ஸஸ் என்ற மாடல் கொஸ்டின் வந்து 3 வீடியோஸாக அப்ளை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து கோல்டுன்னு சொல்லிட்டு மாடல் கொஸ்டின் போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 4 லோமன்ஸ் வந்து 28 மார்க்ஸ் ஃபுல்லாக நாங்கள் கொடுக்குறோம். இதே நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்த்தாவே போதும். பிராத்மிக் இங்கே வந்து இப்போ பரீட்சா காமே அப்படின்னா இங்கே வந்து தேர்வு எழுதுடைய நம்பர் வந்து ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த நம்பர் வந்து இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். என்ன நேம் ஆஃப் த சென்டர் அப்படின்னு எந்த ஊர் அப்படின்றது அந்த ஊர் பேர் வந்து இந்த இடத்துல எழுதணும். நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது உங்களுடைய நேம் தமிழில் எழுதலாம், ஆங்கிலத்திலையும் இங்கே எழுதலாம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சஃபாய்க்கு அங்க் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து தேர்வு வந்து நல்லா ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக அழகாக இருந்தாக்கா அதுக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து மினிமம் வந்து 95 மார்க்ஸாக வரும். ப்ளஸ் இந்த 5 மார்க் ஆட் பண்ணி தான் வந்து 100 மார்க்ஸ் போடுவாங்க. கீழே வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் தேர்வு எழுதுடைய சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல உங்கள் கையெழுத்து வந்து நீங்கள் போடணும். இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக இங்கே முன்னாடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோமனில் கிண்கி 5% உத்தர் ஏக்கு வாக்கியமே லிக்கியே. இந்த ரோமனில் வந்து 5 வினாக்களுக்கு மட்டும் ஒரு வரியிலேருந்து விடை எழுதுக, வாக்கியமாக எழுதுங்க அப்படின்ற அந்த ஹெட்லைன் சொல்லியிருக்காங்க. இங்கே சைடில் வந்து மார்க் கொடுத்துருக்காங்க, 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 5 மட்டும் எழுதுங்க. 5% அப்படின்னா 5 வினாக்களுக்கு மட்டும் எழுத சொல்லுவாங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இந்த கேள்வியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி ஆன்சர் வரும். இந்த கேள்வி ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து நம்ம எடுத்து எழுதிடலாம். இந்த எழுதுகிறப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கியா வாக் மேஜிகை, என்ன அது அந்த மேஜையில் என்ன இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த கியா அப்படிங்கும்போது ஹாங், அப்போ வந்து ஆமான்னு அர்த்தம். வக்கு மேஜிகை, அது ஒரு மேஜையா, அது ஒரு மேஜையா அப்படின்னு அந்த கியான்ற இடத்துல என்னது ஹாங், ஆமாம் அப்படின்ற மாதிரி இங்கே இந்த இடத்துல ஹாங் மட்டும் எழுதுனா போதும். நீங்கள் வந்து ஹிந்தியில் டெஸ்ட் எழுதுகிறப்போ அந்த கோட்டு கீழே தான் நீங்கள் எப்பயுமே எழுதணும். கோடு போட்ட பேப்பர் தான் கொடுப்பாங்க தேர்வில், பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் கீழே தான் நீங்கள் எழுதணும். கோட்டுக்கு மேலே வந்து நீங்கள் எழுதக்கூடாது. நம்ம தமிழ் ஆங்கிலம் தான் கோட்டுக்கு மேலே எழுதணும். ஹிந்தி வந்து கோட்டு கீழே எழுதினா தான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். செகண்டு தீவார் பர் கியார் ஹை, தீவார் அப்படின்னா சுவர், சுவர் மேல் என்ன இருக்கிறது. தீவார் பர் கடிகை, இந்த கியான்ற இடத்துல வந்து கடினா வந்து கடிகாரம். அப்போ தீவார் பர் அப்படியே எடுத்து எழுதிட்டு கடின்னு எழுதி இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதி சைடில் இந்த கொஷின் மார்க் பதிலாக என்ன பண்ணுனீங்க ஒரு கோடு போட்டுடணும். அதுதான் வந்து இந்த வாக்கியம் வந்து முடிஞ்சதாக அர்த்தம். நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் என்ன பண்ணுறோம், நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம் அந்த வாக்கியம் முடிஞ்சு. ஆனால் ஹிந்தியில் வந்து ஒரு கோடு போட்டால் தான் அந்த வாக்கியம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இதனால் ஞாபகமாக வச்சுங்க. கமலா ககாஹை, கமலா எங்கே இருக்கிறாள். கமலா மைதான் மேகை, கமலா மைதானத்தில் இருக்கிறாள். அப்போ அந்த கமலா மைதான் மே அந்த ககாங் பதிலாக மைதான் மேன்னு எழுதிட்டு அப்படியே அந்த ஹேவ் எடுத்து அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் ரைட் பண்ணணும். மேஜே பர் கியாகை, மேஜை மேல் என்ன இருக்கிறது. மேஜை பர் அக்பார் ஹை, கியான என்ன, அவன் மேஜை மேல் செய்தித்தாள் இருக்கிறது. பிதாஜி கஹாம் ஜாத்தே ஹைன், அப்பா எங்கே செல்கிறார். பிதாஜி பாஜார் ஜாத்தே ஹை, அப்பா கடைவீதிக்கு செல்கிறார். வனஜா தும் கஹாம் படித்தி ஹோ, வனஜா நீ எங்கே படித்து கொண்டிருக்கிறாய். படித்து அப்படின்னா படிக்கிறது, எங்கே படித்து கொண்டிருக்கிறாய். அப்போ தும் இந்த இடத்துல மைன்னு வந்து நீ கேள்வி கேட்குறப்போ இப்போ நாம் சொல்கிறதுக்கு மைன்னு சொல்லணும். மை காந்தி ஸ்கூலுமே படித்தி ஹூம், இந்த மை வந்ததுனால இந்த இடத்துல ஹூம் போடணும். அதனால் ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து காந்தி ஸ்கூலில் வந்து நான் படிச்சிட்ருக்கிறேன். காடி கஹாம் சே ஆத்திகை, வண்டி எத்தனை மணிக்கு வருகிறது. காடி பஜார் சே ஆத்திகை, கஹாங் சே அப்படின்னு எங்கே இருந்து சேன்னு இருக்கிறதுனால இருந்துன்னு அர்த்தம். வண்டி எங்கே இருந்து வருகிறது. வண்டி பஜாரிலிருந்து வருகிறது. பஜார் சே கடைவீதியிலிருந்து வருகிறது. மந்திருக்கு பீச்சே கியாகை, மந்திர்னா கோயில், கோயிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது. மந்திருக்கு பீச்சே தாலாபுகை, தாலாப் அப்படின்னா வந்து குளம் இருக்கு. அப்போ கோயிலுக்கு பின்னால் வந்து குளம் இருக்கிறது. இந்த கியான் இடத்துல தாலாபுன்னு மீது கேள்வி எடுத்து ஆன்சர் எடுத்து எழுதிடணும். சாம்கோ தும் கியா கரேங்கே, மாலையில் நீ என்ன செய்வாய். இங்கே கரேங்கே அப்படிங்கும்போது ஃபியூச்சர் டென்ஸ், மாலையில் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க.
ஷாம் கோமி மந்திர் ஜாவுங்கா, நான் சாயந்தரம் வந்து நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு இந்த கரையங்கேன்ற இடத்துல ஜாவுங்கா, இந்த கியான்ற இடத்துல மந்திர், மந்திர்னா கோயில். லாஸ்ட் கொஸ்டின்ஸு. மோகன் தும்கோ கவுன் ஹிந்தி சீக்தேகை, மோகனுக்கு வந்து தும்கோ உனக்கு யார் இந்த ஹிந்தி கற்றுக் கொடுத்தாங்க? அதுக்கு சொல்கிறான் முஜே மாஸ்டர் ராஜன். அப்போ வந்து தும்கோ யார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கோன் வந்திருக்கு, அந்த சாருடைய பேர் எழுந்து நம்ம எழுதுன ஜியோட பேர் வந்து மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தேகைன். மாஸ்டர் ராஜன் தான் எனக்கு வந்து ஹிந்தி வந்து கற்றுக் கொடுத்தார். ஹிந்தி சார்க்கு அக்ஷரம் கேள்விக்கு, அக்ஷரம் அப்படின்னு வந்து நம்பர்ஸு, அந்த இந்த நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க சைடில், அது வந்து ஹிந்தியில் வந்து எழுத்தால் வந்து எழுதி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து 5க்கு வந்து 5, 11 11, 20 20, 25 25, 32 32, 41 41, 46 46, 49 49. அப்படி ஹிந்தியில் தான் நம்ம எழுதணும். இதில் மொத்தம் 4 மார்க்கு. ஏதாவது மொத்தம் வந்து டோட்டலாக 8 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 4 மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனில் கிஞ்சி 2 प्रश्नों पत्तियों का भावार्थ பிராந்திய பாஷா மே லிக்கியே. இந்த பத்தியம் இந்த பாடல் வந்து கொடுத்துருவாங்க. இந்த பாடலுக்கு வந்து உனக்கு தெரிந்த மொழியில் வந்து ஆங்கிலத்தில் எழுதலாம், தமிழ் மொழியிலே எழுத சொல்லியிருக்காங்க. இதை இப்போ ஹிந்தியில் படித்து பார்த்துட்டு அது நான் எழுத பிராந்தியன்னு உனக்கு தெரிந்த மொழியில் எழுதுன்றாங்க. இது மொத்தம் வந்து டோட்டலாக 5 கொடுப்பாங்க. ஏதாவது 2 மட்டும் நீங்கள் வந்து எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. निंदा किसी की हम किसी से भूल कर भी ना करें, ईर्ष्या कभी भी हम किसी से भूल कर भी ना करें, हे प्रभु आनंद दादा ஞான் ஹம்கோ தீஜியே அப்படின்னு இந்த போயம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பொருள் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இடம் போடணும். இடம் போட்டு இப்பாடல் வரிகள் திரு ராம் நரேஷ் திரிபாட்டியின் என்ற வந்தனா. இந்த போயம் வந்து எதில் வந்திருக்கிறோம்? வந்தனான்ற பாடல் இருந்திருக்கு. இது ஹிந்தியில் தான் அந்த போயமோட தலைப்பு வந்து இங்கே எழுதணும். வந்தனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இது ஒரு பிரார்த்தனை பாடல். பொருள் இதுக்கு உண்டான மெயின் அது பொருள் என்னவோ அதை எழுதுகிறோம். பொருள் பாடல் ஆசிரியர் இறைவனே, நாங்கள் மறந்தும் யாரையும் தூற்றக்கூடாது, யாரிடமும் ஒருபோதும் பொறாமை கொள்ளக்கூடாது. இறைவா எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். செகண்டு தன்வான் பனோ குன்வான் பனோ தும் ஞானி और महानु बनो, तुम धीरे बनो, गंभीर बनो, तुम सभ्य सुशील சுஜான் பனோ அப்படின்னு இந்த போயம் 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பொருள் எழுதுகிறோம். இடமும் பொருள் எழுதுகிறோம். இடம் இப்பாடல் வரிகள் பல்வான் பனோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் நாம் சிறந்த மனிதராக உற்சாகப்படுத்துகிறார். நம்ம ஒரு சிறந்த மனிதராக இருக்குன்னு சொல்லிட்டு கவிஞர் சொல்கிறாரு. பொருள் கவிஞர் நீ செல்வந்தனவாகவும் நல்லொழுக்கம் கொண்டவனாகவும் ஞானியாகவும் மற்றும் மகானாகவும் வேண்டும், நீ தைரியசாலியாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தேர்டு बिंदा रुके चलते जाओ तो तुम्हें लक्ष्य मिल जाएगा, अगर ईंट पर ईंट दरो तो महल गड़ा हो जाएगा, अच्छे काम करो तो देश बड़ा हो जाएगा. இந்த போயம் கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து பொருளும் இடமும் எழுதுகிறோம். இடம் இப்பாடல் வரிகள் சோட்டாசா தீபு சலாதோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இது வந்து ஹிந்தியில் தான் நம்ம எழுதணும். இந்த கவிதையில் கவிஞர் லட்சியத்தை அடைய வழி கூறுகிறார். பொருள் கவிஞர் நீ நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் தனது இலக்கை அடைந்து விடலாம். அதாவது ஒவ்வொரு செங்கலாக வைத்து எப்படி ஒரு மாளிகை கட்டப்படுகிறதோ என்பது போல அதுபோல ஒரு நல்ல நல்ல செயல்களை செய்து வந்தால் நமது நாடும் சிறப்படையும் என்று கூறுகிறார். ஃபோர்த் ஒன் பூலோன் சே நித்து ஹைங்ஸ்னா
सिको बहुरों से नित्य गाना दरु की हुकी डालिया से नित्य सीको शीश ஜுக்னா இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இது இடம் இப்பாடல் சீக்கோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ள. சீக்கோ அப்படின்னா கற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம். அந்த பாட்டிலேருந்து வந்து கவிஞர் இதில் மலர் தேனி மற்றும் மரத்தினிடமும் இருந்து கற்றதை சிறப்பாக கூறுகிறார். பொருள் பூக்களிடமிருந்து தினந்தோறும் சிரித்து வாழ கற்றுக்கொள். தேனீக்களிடமிருந்து தினந்தோறும் இனிதாக பாட கற்றுக்கொள். மரத்தின் வளைந்த கிளைகளிடமிருந்து எப்போதும் பணிவாக இருக்க கற்றுக்கொள். அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது கேட்டுகிட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துங்க. லாஸ்ட் ஒன்று இம்பார்ட்டன்ஸு ஜஹான் கஹி பி தூப் सताती उसके नीचे जूट सुस्ताते जहाँ कहाँ वर्षा हो जाती उसके नीचे हम चिय जाते. இடம் இந்த வரிகள் கல்பனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. பொருள் இந்த கவிதையில் மேலுள்ள வரிகளில் கவிஞர் தன் கற்பனையை கூறுகிறார். மரங்களால் நகர முடிந்தால் சூரிய வெப்பம் அதிகமாகும் போதே உடனே மரத்தினடியில் ஓய்வெடுக்கலாம். மழை வந்தால் உடனே மரத்தடியில் பாதுகாப்பாக நிற்கலாம். फोर्थ किसी एक दोहे का कंठस्थ रूप जयों का ஜியோன் லிக்கியே. இது வந்து திருக்குறள் தோகேன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் அப்படி திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்குது. அதுபோல் வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் வந்து 3 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் எழுதினா போதும். இங்கே ஏக்கு தோகேன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் வந்து 4 மார்க்கு. உங்களுக்கு புக்கிலே மொத்தம் டோட்டலாக 4 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது 2 படிச்சிட்டவங்கள கண்டிப்பாக வரும். பாரு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சாது ஐசா சாகியே ஜைசா ஷூப் சுபாய் சார் சார் को गही रहे சோதா தேடு உடாய். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு மனிதன் வந்து நல்லவற்றை தான் எடுத்துக்கணும், தீயவற்றை என்ன பண்ணது நம்ம தள்ளிடணும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு மரத்தில் புடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உமி தேவையில்லாத கல் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறோம், புடைச்சி நம்ம வெளியே தள்ளிட்டுறோம். நல்லதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறது பயன்படுத்துகிறோம். அதுக்கு தான் இதில் வந்து அந்த கபீர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன்று ஜாதினா பூச்சே சாதுக்கி பூச்சே लीजिए ஞான் சோல் करे दरबार का बड़ा बड़ा சகன் தோ மயான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, துறவியோட ஜாதி வந்து நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. அவங்கள அறிவுப்பட்டு தான் அவங்களுடைய அறிவு மட்டும்தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நம்ம கேட்கணுன்றாங்க. அதுக்கு உதாரணமாக என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு பொருளை வாங்குறப்ப அதோட வந்து பொருளை பட்டு தரத்தை தான் நம்ம பார்க்கணும், அது உரை வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னா. இங்கே தர்வார்னால் ஒரு வாள் வந்து வாங்க போகிறோம். வாளில் அந்த கத்தி வாங்க போகிறப்ப அந்த கத்தி நல்லா இருக்கான்னு அதை தான் பார்க்கணும், உரை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து இங்கே வந்து கவிஞர் சொல்லியிருக்கார். தேர்ட் ஒன் दरबार फल नहीं गाते हैं सर्वर पीही सर्वन प्याहिन ना पान कही रहीम परगाज हित्ते சம்பத்தி சச்சிஹின் சுஜான். இந்த இதில் வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா, மரங்கள் வந்து எப்பயுமே வந்து இப்போ பழங்கள் வந்து தர்வர் அப்படின்னா மரம்னு அர்த்தம், ஃபல்னா பழம். மரம் என்றைக்குமே வந்து பழத்தை வந்து அது சாப்பிட்றது கிடையாது. அதே போல் நதிகள் வந்து தண்ணீரை என்றைக்குமே வந்து அது வந்து குடிக்கிறது கிடையாது. அது வந்து உலகத்துக்காக தான் இது எல்லாமே தருது. மரமும் உலகத்துக்கு எல்லாம் மக்களுக்கு கூட கொடுக்குது. நதி வந்து ஆறு கடலும் மக்களுக்கோசம் தான் உலகத்துக்கே இது வந்து கொடுக்குது. அதுபோல் வந்து நல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண உதவி செய்கிறாங்க அப்படின்றத இந்த வகையில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாதம்.